வணக்கம். நான் சைதி மீனா. நான் எம்ஜிஆர் பாடல்களை விரும்பி கேட்குறோம். எம்ஜிஆருடைய தீவிரமான ஒரு பக்தன்னு கூட சொல்லலாம். சின்ன வயசில் இந்த எம்ஜிஆர் பாடல் கேட்டு கேட்டே வளர்ந்தது. ஆனால் இப்போ நான் சொல்ல போகிற பாடல் எனக்கு கேட்க பிடிக்காது. அந்த அளவுக்கு இருந்தது. அது ஏன்னு தெரியாது. எனக்கு இந்த துடிப்பான துள்ளலான அவருடைய தத்துவ பாடல்கள்லாம் ரொம்ப பிடிக்கும். தத்துவம்னாலே என்னென்னு தெரியாது. அப்படி ஒரு வயசில் அந்த பாடல்கள் தான் பிடிக்கும். ஆனால் அதுக்கப்புறம் இந்த பாடலை கேட்டப்புறம் தான் எனக்கு அது விளங்குச்சு. அதுக்கப்புறம் இந்த பாடல் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். வாரீங்களா, சேர்ந்து பாடுவோமா? ஓடும் மேகங்களே ஒரு சொல் கேளீரோ, ஓடும் மேகங்களே ஒரு சொல் கேளீரோ, ஆடும் மனதினிலே ஆறுதல் தாரீரோ, ஆடும் மனதினிலே ஆறுதல் தாரீரோ, நாடாளும் வண்ணமயில் காவியத்தில் நான் தலைவன், நாட்டில் உள்ள அடிமைகளில் ஆயிரத்தில் நான் ஒருவன், நாடாளும் வண்ணமயில் காவியத்தில் நான் தலைவன், நாட்டில் உள்ள அடிமைகளில் ஆயிரத்தில் நான் ஒருவன், மாளிகையே அவள் வீடு, மரக்கிளையே என் வீடு, வாடுவதே என் பாடு, இதில் நான் அந்தமான் நெஞ்சை நாடுவதெங்கே கூறு, ஓடும் மேகங்களே ஒரு சொல் கேளீரோ, ஆடும் மனதினிலே ஆறுதல் தாரீரோ, ஆடும் மனதினிலே ஆறுதல் தாரீரோ, ஊரெல்லாம் தூங்கையிலே விழித்திருக்கும் என் இரவு, ஊரெல்லாம் தூங்கையிலே விழித்திருக்கும் என் இரவு, உலகமெல்லாம் சிரிக்கையிலே அழுதிருக்கும் என் நிலவு, பாதையிலே வெகு தூரம் பயணம் போகின்ற நேரம், பாதையிலே வெகு தூரம் பயணம் போகின்ற நேரம், காதலை யார் மனம் நாடும், இதில் நான் அந்தமான் நெஞ்சை நாடுவதெங்கே கூறு, ஓடும் மேகங்களே ஒரு சொல் கேளீரோ, ஆடும் மனதினிலே ஆறுதல் தாரீரோ, ஆடும் மனதினிலே ஆறுதல் தாரீரோ. என்னால் மறக்கவே முடியல இப்போல்லாம் அந்த பாட்டை. அவ்வளோ அழகாக எம்ஜிஆரும் ஜெயாமாவும் அப்படி நடிச்சிருப்பாங்க. எம்ஜிஆர் ஐயா அந்த ஒரு துன்பத்துலேயும் சிரிப்பை லேசாக முகத்தில் காட்டி உனக்கும் எனக்கும் ஒத்து வராது அப்படின்னு அப்பா சொல்ல முடியாது. கேளுங்களேன், இன்னொரு தடவை அந்த பாட்டை